மரியா யார் வண்டி தெரியலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நாம் செந்தில் பஸ்ஸில் கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ரைடு வந்து ஒரு சூப்பரான ரைடு. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்த டிரைவர் அண்ணனுக்கு கண்டக்டர் அண்ணனுக்கு இந்த வீடியோ மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரூட்டு இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெல்டாவில் இந்த பஸ்ஸை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த பஸ்ஸு ஒரு லாங்கு போகிற பஸ்ஸு. சிதம்பரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இவங்க பஸ்ஸு போகுது. இப்போ நம்ம கும்பகோணம் மார்க்கெட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். இதுதான் தாராசுரம். இங்கே இறங்கி நீங்கள் பட்டீஸ்வரம் போயிடலாம். நீங்கள் யாராவது கும்பகோணத்துலேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நோட் பண்ணிக்க முடியும். இது வந்து கும்பகோணம் அவுட்ரு பைபாஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு பைபாஸ் போகிறாங்க. அந்த பைபாஸ் தான் இது. நம்ம அதில் போக மாட்டோம். ஃபுல்லாகவே நம்ம வந்து ஐயம்பேட்டை பாபநாசம் வழியாக போய்டுவோம். நான் போய் வீடியோக்கு கேட்ட உடனே அண்ணன் வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல மனசு அண்ணனுக்கு. இந்த பஸ்ஸு வந்து ஒரு 12 மீட்டர் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு தான் டெல்டாவிலேயே கொஞ்சம் நீளமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த 2 பஸ்ஸுமே நீங்கள் யாராவது வாட்ச் பண்ணியிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோடு வந்து ரொம்ப குளிரான ரோடு. ஆனாலும் டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க இந்த ரோட்டில். இந்த லைனில் போகிற பஸ்ஸுக்கு. நீங்கள் யாராவது முன்னாடி ட்ராவல் பண்ணியிருந்தால் உங்களுக்கே தெரியும் எப்படி போவாங்கன்னு. ஏன்னா ரோடு ரொம்ப சின்ன ரோடு. ரொம்ப வளைஞ்சி போகிறதுனால டைமிங் ரொம்ப இழுத்துரும். இதில் வந்து ஸ்டாப்பிங் ரொம்ப ஜாஸ்தி. ஆனாலும் 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பஸ்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும் கும்பகோணம் தஞ்சாவூருக்கு. மறக்காமல் யாரெல்லாம் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கும்பகோணம் தஞ்சாவூர் ரோட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரைவேட் பஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பிரைவேட் பஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் நான்.
தஞ்சாவூருக்கு நிறைய டைம் வந்திருக்கேன். நீங்கள் யாராவது தஞ்சாவூர்லேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தஞ்சாவூர் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுதான் முன்னாடி தஞ்சாவூர் தற்காலிக பேருந்து நிலையம் இருந்த இடம். இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு இடிச்சிட்டு கட்டும்போது அந்த இடத்துல தான் பஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டிருந்தாங்க. இதுதான் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. ஆனால் இப்போதைக்கு புதுசாக இடிச்சிட்டு புதுசாக கட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய்டுவோம். நம்ம தஞ்சாவூருக்கே ஃபேமஸான தஞ்சை பெரிய கோவில் இங்கே தான் இருக்குது. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு யாராவது இந்த செந்தில் பஸ் பிடிக்கணும்னா மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.